ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் மார்க்கெட். ஸோ ஆப்ஷனில் பையிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் பை பண்ணும்போது ஒவ்வொரு அந்த மூமெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து செல்லர் அவங்களோட கான்செப்டில் இருந்து தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் மேத்ஸ் கால்குலேஷனில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஒரு இடம் இந்த கொடுக்குற எல்லா இடம் லைனுமே வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு இதுவுமே வந்து செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம மார்க்கெட் பார்த்துட்டு அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது இப்போ ஒரு இடத்துலையும் செல்லர் என்ன பண்ணுவாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குற இந்த மெயினான விஷயம். ஓகே, ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரீவியஸில் இருந்து ஒரு ஓப்பன், அதாவது என்னென்னா ரேஞ்ச் ஓப்பன் சொல்லலாம். ப்ரீவியஸோட லோலேயோ ஹைக்கு மேலேயோ ஓப்பன் ஆகலை. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு இது. ஆனால் என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, க்ளோசிங்க்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது ப்ரீவியஸ் டேயோடைய லோ ஹை இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் ஓப்பன் தான் இதை சொல்லணும். நான் பட் என்னன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இது வந்து 5 மினிட்ல வந்து சில நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா தெரியும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கீழே ஒரு, அதாவது இதில் ட்ரேடிங் வியூவில் ஒரு அப்ராக்சிமேட்லியாக ஒரு 180 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டவுனில் காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கும் இதுக்கும் வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து முழுக்க முழுக்க மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகும்போது, அதாவது டவுன் சைடில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா எல்லாருமே வந்து ஒரு செல்லிங், மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். ஸோ நம்ம ஆப்ஷனுடைய இந்த லெவல் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்னா இது வந்து ஒரு செல்லருடைய ஏரியா. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்து அடுத்து இருக்கக்கூடிய மேலே இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸில் கொடுத்துருப்பேன், நிறைய வீடியோக்குள்ளே கொடுத்துருப்பேன். இந்த அதான் லைன், இந்த பிளாக் கலர் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன். ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் நிறைய வீடியோ நான் கொடுத்துருவேன். இது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதாவது என்னென்னா இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட், இப்போ மார்க்கெட் வந்து எம்எஸ்டி, இது வந்து எம்எஸ்டியோட ஹை லெவல், இது எம்எஸ்டியோட லோ லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் போகும். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே இருக்குன்னா டவுன் சைடில் வரும். ஸோ இது இந்த லெவல் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்னா சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரெண்டை இந்த ஏரியா விட்டு மார்க்கெட் கீழேயோ மேலேயோ பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்தரான ஒரு அப் மூவ்மெண்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனுடைய மேத் கால்குலேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,186 அந்த ஏரியா, அதோட செல்லருடைய ஏரியா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப் ஆகுது. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 23,293, ஸோ அந்த லெவல் வந்து ஒரு செல்லருடைய ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகி இது முடிச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் நீங்கள் ஏற்கனவே நிஃப்டியோட எக்ஸ்பிரி. ஓகே, சரி. ஸோ இது வந்து இண்டெக்ஸ். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனும் கரெக்டாக எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஆப்ஷன் பார்த்துருவோம் நம்ம. சரி, ஸோ இது புட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் லெவல். ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். அந்த 19 ரூபாய்க்கு கீழே போகும்போது இந்த ஆப்ஷன் வந்து 0 போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்றுக்குள்ள வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து இது ஓப்பன் ஆகி 19 ரூபா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அது என்னன்னா அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கரையிறதுக்காக மார்க்கெட் வந்து திருப்பி 36லேருந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ டோட்டல் மார்க்கெட் இது வந்து 0 இந்த புட் ஆப்ஷன். ஓகே, 23,300 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். இதே இது நம்ம கால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேஜர் லெவல் ஒன்று உண்டு. ஸோ அந்த லெவலுக்கு கீழே தான் ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா காலில் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட், சில இடங்களில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ப்ரைஸுமே வந்து ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்டில் இன்றைக்கி வந்து செல்லிங்லாம் இருந்திருக்கு.
காலும் சரி, புட்டும் சரி செல்லிங்கில் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக ரூ. 72 அப்படிங்கிறது இதோட லெவல். ஸோ இந்த மேஜர் லெவல் இந்த ரூ. 72க்கு மேலே இருக்குன்னா அந்த ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பையிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் நமக்கு வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே காமிச்சேன் இல்லையா? ஸோ அது ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் ஆயிருக்குது பாருங்க. ஸோ இங்கே இருந்து நமக்கு ஓப்பன்ல இருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஆக்சுவலாக ஓகே. ஸோ ஓப்பனில் இருந்து ஒரு 100-150 பாயிண்ட் கிட்ட வந்து இண்டெக்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஆனால் அதோட ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம் அடுத்த மணி கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை. ஸோ ஏன்னா அந்த 72 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுனில் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து நீங்கள் கால் நீங்கள் பை பண்ணிருந்தாலும் சரி, புட்டை பை பண்ணியிருந்தாலும் சரி, இங்கே வந்து அடுத்தது ப்ரீவியஸ் கரண்ட் டேனுடைய இதில் வந்து ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, சரி. ஸோ இது இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கான இது. ஸோ நாளைக்கான லெவல் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, சரி. ஸோ இது நாளைக்கான ஆப்ஷன் மார்க்கெட், அதாவது ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷனில் இண்டெக்ஸ்க்கான லெவல், ஆப்ஷனுக்கான லெவல் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,242, 23,226. ஸோ ஒரு 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு வந்து எம்எஸ்டியோட லெவல் இருக்குது இன்றைக்கி வந்து. இது மேக்ஸிமம் வந்து ஒரு மூமெண்ட்ஸ், அதாவது எந்த பக்கம், அதாவது இந்த எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த சைட் இந்த கீழே இருக்கக்கூடிய 23,087 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் அந்த எம்எஸ்டிக்கு கீழே, அதாவது 23,226. ஓகே, 23,226க்கு கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய 23,087 அப்படிங்கிற ப்ரைஸை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கீழே, அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்கும்போது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 23,242க்கு மேலே இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரூ. 412 அப்படிங்கிற 23,412 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது வந்து இண்டெக்ஸில் வந்து ஆப்ஷனுடைய கால்குலேஷனில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ 23,680, 23,573, 23,483, 23,412 இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருக்கிறதுனால இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே சப்போர்ட். 23,087, 23,16, 23,016. ஸோ 22,927, 22,819. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த லெவல் ஒரு ஆப்ஷனுடைய இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இண்டெக்ஸ். இதே நம்ம வந்து இதுக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கால், அதாவது கால் டு ப்ரீமியம் இதோட லெவலுக்கு பார்க்கணுன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 23,250. ஓகே, 23,250. நாம் எடுத்திருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் வந்து எடுத்து அதை வச்சுட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 23,200க்கான லெவல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 215 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 280. அடுத்து வந்து இதோட மேஜர் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 161 ரூபா. ஸோ 161 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு வந்து என்ன நாளைக்கு வந்து இருக்குதோ அந்த ப்ரீமியம் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் அப்சைட் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ 161 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 180. ஓகே, 180லேருந்து 177 ரூபா. 180, 177 இதான் எம்எஸ்டியோட லெவல். ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்கும்போது மேலே இருக்க ப்ரைஸை ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 182 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா 215 ரூபா வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கீழே எம்எஸ்டிக்கு கீழே இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 161. ஸோ 161 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 161லேருந்து ஃபர்தராக மார்க்கெட் கீழே வருதுன்னா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய 116, 81 இதெல்லாம் சப்போர்ட் லெவலாக மாறிடும். ஓகேவா? இது வந்து 2 ப்ரீமியம், அதாவது கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் அதை வச்சு இது பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ 216 அதே மாதிரி 81.
ஸோ கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே சப்போர்ட்டில் இருக்கும். நமக்கு மேஜர் லெவல் வந்து ரூ. 161. ஸோ ரூ. 161 ஒரு மேஜரான லெவல். ரூ. 161 மேலே எந்த ப்ரீமியம் வந்து மேலே இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து அப் சைடும், ரூ. 161 கீழே இருக்குன்னா அந்த ப்ரீமியம் டவுன் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மேஜர் இந்த லெவல் வந்து இந்த எம்எஸ்டிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ட்ரெண்ட் இதுக்கு மேலே இருக்குன்னா இதுக்கு மேலே உள்ள லெவல் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சா தான் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இருங்க பார்க்கலாம் வந்து எவ்வளோ க்ளோசிங் கொடுத்துருக்கோங்க. ஓகே, ரூ. 182 தான். ஸோ ரூ. 182 நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. கால் 22,200 23,200 ஓகே மன்னிக்கணும் 23,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியம். ஸோ ரூ. 182 நம்மளோட எம்எஸ்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 180. ஸோ 2 பாயிண்ட் மேலே தான் இருக்குது. அதே மாதிரி இதோட புட் ஆப்ஷன், ஸோ புட்டுக்கான லெவல் பார்த்தோம்னா புட்டு வந்து எவ்வளோ க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 141. ஸோ கரெக்டாக எம்எஸ்டிக்கு மேலே கால் ப்ரீமியம் க்ளோசிங் கொடுத்துருக்கு, எம்எஸ்டிக்கு கீழே புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அதை எம்எஸ்டி அதுக்குள்ள எம்எஸ்டி லெவல் மட்டும் மாறும். அதாவது என்னென்னா கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல் மாறும். ஸோ அதில் ரூ. 180 இருந்தால் எம்எஸ்டி லெவல், இதில் வந்து ரூ. 142 இருக்குது எம்எஸ்டி லெவல். மேஜபடி இந்த மேஜரான ஒரு லெவல், இந்த ஆப்ஷனுடைய மேட்ச் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய மேஜர் லெவல் ரூ. 161 ரெண்டுக்குமே காமன். ஓகேவா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய லெவல் 280 215, கீழே வந்ததுன்னா மார்க்கெட் வந்து 116 81. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரீமியம். ஸோ ப்ரீமியத்தோட கால்குலேஷன் வச்சு நம்ம வந்து எடுக்கிற ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு நீங்கள் மார்க்கெட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் பை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய சான்சஸ். அதாவது என்னென்னா நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அதோட இதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கோட அட்வான்ஸ் என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைனா ஒரு இடத்துல வந்து ட்ரேடிங் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து சரியா இல்லை தவறா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு கூட ஒரு தடவை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெவல் வச்சு நீங்கள் எத்தனை நண்பர்கள் நம்ம வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த டெய்லி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே நான் வந்து என்னுடைய ஓன் அனுபவம் மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இது முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் அனுபவம். அதனால வந்து நான் நம்மளுடைய விஷயம் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். அதனால் வந்து நிறைய நண்பர்கள், நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நண்பர்களை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்போதும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுத்தோடனே அந்த எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், அந்த டார்கெட் போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான இதை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், ஸோ இந்த ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஃபர்தராக என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.